சட்டமன்றத்தில் நடந்ததை இன்னைக்கு மட்டுமே 2 கோடி பேர் வரைக்கும் லைவ்ல பார்த்துருக்காங்க. முதலமைச்சர் அவர்களோட பதிலுரை சரவடியாகவும் சாமர்த்தியமாகவும் இருந்தது. என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பதிலுரை இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து அவையில என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரதான எதிர்கட்சியான திமுகவோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் பிற உறுப்பினர்கள் தாவேக அரசு நடிகர் கட்சி அப்படின்னும் நிர்வாக திறமையே இல்லாத அரசு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் அங்கங்க நடக்கிற சட்ட ஒழுங்கு அச்சுறுத்தல்கள், மின்வெட்டு பிரச்சனை மற்றும் கரூர் சம்பவங்களை முன் வச்சு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக பதவி விலகணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு நேத்து அவையில் காரசாரமான விவாதங்களை முன் வச்சிருந்தாங்க. வெறும் 40 நாட்கள் தான் இந்த ஆட்சி நடந்திருக்கு, அதுக்குள்ள இவ்வளோ குளறுபடிகளா அப்படின்னு திமுக தரப்புல இருந்து கடுமையான பிரஷர் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு காலையில சட்டமன்றம் கூடினதுமே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது முதல் பிரதான பதிலுரையை தொடங்கினாரு. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவையில ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் நிலவுச்சுன்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் சினிமா ஷூட்டிங் செட்ல இருந்து நேரா வந்து முதலமைச்சர் ஆகிட்டேன்னு சிலர் சொல்றாங்க. அவங்க பாஷையில சொல்லணும்னா அது வெறும் ரீல் தான். நாங்க 2008 இருந்தே ரசிகர் மன்றமா இருக்கும்போதே மக்கள் மத்தியில வேலை செஞ்சிருக்கோம். மற்றவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்கள் கிட்ட போவாங்க, ஆனா நாங்க முதல்ல மக்கள் கிட்ட போயிட்டு மக்களோட தேவைகளை அறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் கட்சியே ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாரு. எங்களை நடிகர் கட்சின்னு ஏளனம் செஞ்சவங்களுக்கு மத்தியில எந்த கூட்டணியும் இல்லாம தனிச்சு களம் கண்டு 35% வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய தனிப்பெரும் சக்தியா இந்த அவையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்பீச்சோட மிக முக்கியமான அவையே உழுக்குன ஒரு பகுதி தான் இது. ஆமா, எங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாதுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரியுமே தவிர மக்களோட பணத்தை சுருட்ட தெரியாது. போதை கலாச்சாரத்தை அழிக்க தெரியுமே தவிர அதை வளர்க்க தெரியாது. பெண்களை மதிக்க தெரிந்த எங்களுக்கு ஓசி பஸ், 1000 ரூபாய் கேஸ் அப்படின்னு பேச தெரியாது அப்படின்னு கடந்த திமுக ஆட்சியில கட்சி நிதி என்ற பெயரில் டாஸ்மார்க்கில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்தது, மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த பணத்தை இப்போது நாங்கள் மீட்டு அரசு கருவூலத்திற்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தாரு. அவர் அது மறந்துட்ட மாதிரியே ரொம்பவே நக்கலா, அது என்னப்பா அது, பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா எழுந்து நின்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கோரி கடுமையான கோஷங்களை எழுப்புனாங்க. தாவேகா மற்றும் திமுக எம்எல்ஏக்களுக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அவையே ஸ்தம்பித்தது. சபாநாயகர் JCD பிரபாகர் அவர்கள் முதலமைச்சர் பேசி முடிச்சதும் உங்களுக்கு நேரம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லியும் கேட்கவே இல்லை. திமுகவினர் அவையின் நடுவே வந்து முழக்கமிட்டு இறுதியில அவையை விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. திமுக வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறமாவும் விஜய் அவர்கள் அவரோட உரையை தொடர்ந்தாரு. தாவேகா அரசோட 10 வார கால சாதனையை அவர் பட்டியலிட்டு இருந்தாரு. கடந்த ஆட்சியில 10 மாதங்களா தமிழ்நாட்டுக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லாம இருந்தது. தாவேகா அரசு வந்த உடனே தான் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அப்படிங்கிற தனி பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. குறுவை சாகுபடி நெல் விவசாயிகளுக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது. மின்சாரத்துறை ரீதியான சீர்திருத்தங்கள் மற்றும் சட்டவிரோத குவாரிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில் அதிரடியாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருந்தாரு. மத்திய அரசிடமிருந்து முடக்கப்பட்டிருந்த ஜல் ஜீவன் குடிநீர் திட்ட நிதியை மீட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கூட்டணி குறித்து பேசும்போது உங்க தயவால இந்த ஆட்சி நடக்கல, தமிழ்நாட்டு மக்களோட தயவாலையும் மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவாலையும் தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. நாங்க கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா உங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்றதையும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தாரு. எப்பயுமே ஆடியோ லான்ச்சில் அவர் நடிகராக இருக்கும்போது ஆடியோ லான்ச்சில் குட்டி ஸ்டோரி சொல்வார் இல்லையா, அது ரொம்பவே ஃபேமஸ் தானே. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு, அது ரொம்பவே வைரலாக இருந்தது. ஆனால் அதுக்கு பதிலளிக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசியிருந்தாரு. மனைவி வந்து கணவரை காணவில்லை அப்படின்னு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவர் பாலிடிக்ஸ் ரிலேட்டடான கருத்துக்களை தான் முன் வச்சிருந்தார் விஜய் அவர்கள். பட் இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணுறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
விஜய் அவர்களுக்கு பேசவே தெரியல, சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்ச அன்னைக்கு வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு அந்த பேட்ச்லாம் ஒட்டிட்டு வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு அவர் பேச ஆரம்பிச்சதுமே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. பேச தெரியலன்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல எழுந்து வெளியில போற அளவுக்கு அவரோட ஸ்பீச் இருந்தது. ரொம்பவே நல்லா பேசியிருந்தாரு. அழுத்தம் திருத்தமா, நிறுத்தி, நிதானமா, ரொம்ப நேர்த்தியா இருந்தது அவரோட ஸ்பீச். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.